தாவேக எம்எல்ஏ பேரம் வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி இன்று காலை திருவண்ணிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் நீதிமன்றம் மூலமாக முன்ஜாமீனை ரத்து செய்வது தொடர்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், இது குறித்தான தகவல்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினருடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து 14 நபர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தூண்டுதல் அளித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசியதாகவும் அவர்களுக்கு 35 கோடி வரை பணம் கொடுக்க ஒத்துக்கொண்டு அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதாக திருநாவுக்கரசு நபர் மற்றும் கார்த்தி ரமேஷ் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர் கொடுத்த தகவலின் பேரில் இவர்கள் மீது வழக்கானது அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் செந்தில் பாலாஜி தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருந்தார்கள். நீதிமன்ற விதித்த நிபந்தனையின்படி காலை மாலை என இருவரையும் திருப்பணி காவல் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என்ற நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காவல் நிலையத்தில் இதுவரை ஆஜராகவில்லை. இந்த நிலையில தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஆஜராகிவிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில தினமும் காவல் நிலையத்தை கையெழுத்திடாத நிலையில நீதிமன்றம் மூலம் முன்ஜாமீன் ரத்து செய்வது தொடர்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திடாத நிலையில அவர் மீது நடவடிக்கை முன்ஜாமீன் ரத்து செய்து அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.